ஜட்டி போட்டு வர இருங்கடா. தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் எங்கள் அண்ணன் ராம்குமார் கூட தான் இணைய போகிறேன். இணையறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பு முக்கியம் நான் கருதுனால அண்ணனுக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். அண்ணன் ஜட்டி போட்டு வர இருங்கடா. இந்த வீடியோ வந்து ஃபன்னாவும் இருக்கும். இது தொடர்ந்து கொண்டு போலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். அது நானும் இந்த ஐடியாவில் இருக்கேன். உங்களோட ஆதரவு கொடுக்கறத பொறுத்து தான் இது எப்படி கொண்டு போலான்ற ஒரு பிளானிங்கே நான் வருவேன். உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். வணக்கம் அண்ணன். வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா அருமையாக இருக்கிறேன். வீடியோ ஆரம்பிக்கும் போது தான் சோகத்தோடு பேசினேன். அந்த சில்வர் பட்டன் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக சில்வர் பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாட்களுக்கு மேல ஆகுது. பட் அந்த 15 நாட்கள் நம்ம ஒரு மீளா துயரத்தில் இருந்தோம். எனக்கு சில்வர் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல இருந்து. நான் 15 நாளாக சோகத்தினால எதையுமே நான் வந்து பதிவிடலைன்னு சொன்னேன். இப்போ கேட்டால் உடனே அருமையாக இருக்குன்னு சொல்கிறேன். மானம் கட்டவனே கேட்பாங்களா? இதுக்கு தான் உன்னை நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஜட்டி போட்டு வர இருங்கடா. அனுமதியை கொடுத்துருதேன். ஆனால் பாருங்க, இவன் எந்த அளவுக்கு பச்சை குழந்தைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜட்டி போட்டு வர இருங்கடா. ஒரு பேட்டி எடுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து இன்ட்ரடக்ஷன் யார் கொடுப்பாங்கன்னா பேட்டி எடுக்கிறவங்க கொடுப்பாங்க. ஆனால் முதலாக வரலாற்றிலேயே பேட்டி கொடுக்கக்கூடியவனே தனக்கு அறிமுகம் கொடுத்து வரக்கூடியவங்களுக்கு அறிமுகம் கொடுத்த முதல் தற்கூரி நம்ம பாம்குமார் தான். கேள்விகளோட காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஸ்ட்ரைட்டா கேள்விகளுக்கு போயிடலாம். சொல்லுங்க நிதின், உங்களோட முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி நான் தாண்டா கேட்க ஆரம்பிக்கணும். என்ன கேட்குறான் பாருங்க. முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி என்னன்னு அவனே கேட்டு அவனே பதிலும் சொல்லிடுவானம்மா. எதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க சொல்லு, எதுக்கு இருக்கா கேள்வி கேட்கறதுக்கு தானே. அதான் அவனே கேட்டுருவானே. அது இவங்க அறிமுகம் கொடுத்து தான் ஆரம்பிப்பான். அதனால தான் சொல்கிறேன், இவன் பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லி ஜட்டி போட்டு வர இருங்கடா. இந்த கரு விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் உருட்ட முடிய மாட்டேங்கி. புதுசாக உருட்டுற மணிக்க நியூ ட்ரெண்டாக ஒரு பதிலை சொல்லு நறுக்குன்னு. இந்த கேஸ்குள்ள நம்ம ரொம்ப டீப்பாக இறங்கி இதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா சிபிஎம் மேலே பழிய போடுறோம், தப்பிச்சு ஓடுறோம். ஜட்டி போட்டு வர இருங்கடா. பேஸ் கரு விஷயத்தை பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக எப்படி செய்வீங்க? கரெக்டாக வந்துட்டு அளந்துருவீங்களா? அளந்துருவீங்க. அதான் எங்களுக்கு தான் தெரியுமே. இந்த இடத்துல டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன். ராம்குமார் நான் செருப்பால் அடிப்பேன் உன்னை வந்து. நீ இப்படி போய் பேசணும்னு வச்சுக்க எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். என்ன போய் திரும்ப பேசுகிறான்? கரூருக்கு வந்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னே கூட்டி அனுமதி கொடுத்தாச்சு. எத்தனை நாளைக்கு சொல்கிறான்? அதான் இந்த கரூருக்கும் தளபதி அவர்கள் போனாரு. கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு முன்னாடியே வந்து நாமக்கலுக்கும் கரூருக்கும் போகிற டேட்டை கொடுத்துட்டாச்சு. 15-20 நாளைக்கு முன்னே குட்டி கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு முன்னாடியே வந்து. ஆனால் கரூர் பிளானு எந்த மாதம் தெரியுமா இருக்குது? டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 12வது மாதத்தில் இருக்குது. முதல்ல தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்து போகக்கூடிய தேதியே 13 ஆரம்பிக்கு. இங்கே 13/9 ஆரம்பிக்கு. அதுக்கு அடுத்த வாரத்தில் தான் நாகப்பட்டினத்துக்கு போகிறாரு. அதுக்கு அடுத்த வாரம் அதான் 27/9 எங்கே இருக்குது? வடசென்னையும் திருவள்ளூர் மாவட்டமும் இருக்குது. ஆனால் கரூர் லிஸ்ட்டு எங்கே இருக்குது? 12வது மாதத்தில் இருக்குது. ஆனால் இவன் என்ன பொய்யை பரப்புறான்? 20 நாளைக்கு முன்னே கூட்டி எனக்கு அனுமதி கொடுத்துட்டோம். அப்போ முதல் பிளானாகவே இவங்களுக்கு கரு 3வது இடத்துல வந்திருக்கணும்ல, வரலல்ல. அப்போ எவ்வளோ பெரிய பொய் பேசுகிறான் பாருங்க. கரெக்டாக வந்துட்டு அளந்துருவீங்களா? அளந்துருவோம். இந்த மாதிரி அளந்து விட்டுருவாங்க மானம் கட்டுவாங்க. இப்படி பொய் பேசுகிறவனை நம்ம முதல் சொன்னோம்ல, அடிக்க தானே செய்யணும். கோவம் வருதா வரல நமக்கு? எவ்வளோ பெரிய பொய் பேசுகிறான் பாருங்க. ஜட்டி போட்டு வர இருங்கடா. கரூர் விஷயத்தில் இந்த தாவைக்கேன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, தளபதி மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணே. பச்சை பொய். அந்த புஷியானது இருக்கான் பாருங்கண்ணே. நம்ம அறிக்கையில் 12 மணிக்கு எங்கேயுமே குறிப்பிடலை, அப்படி தானே? அவர்கள் கரூருக்கு 12 மணிக்கு வருவார்னு எங்கடா போட்டுருக்குது அதில்? கரெக்டாக சொல்கிறேன், அங்கேயுமே குறிப்பிடலை. ஆனால் பாருங்கள், புஷியானந்து சேஜா சந்திப்பில் 12 மணிக்கு மக்கள் சந்திக்க போகிறேன்னு சொல்லி பதிவிட்டிருக்காருங்க. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை புஷான் தானே சொல்லியிருக்காரு. கரெக்டா? ஏடா கிறுக்கு பசங்களாடா நீங்க. இப்போ நீ அவனை எப்படி கேள்வி கேட்க போற? அறிவு இருக்கிறவனுக்கு நல்லாவே தெரியும். அதுல 12 மணிக்கு விஜய் வருகிறாருன்னு கரூருக்கு வருகிறாருன்னு அந்த அறிக்கையில இருக்கு. புஷி உங்களை தான் சொல்றாரு. கிறுக்கு பையில அறிவு இல்லை.
ஏடா கிறுக்கு பசங்களாடா நீங்க. ஏன்னா 12 மணிக்கு எங்கே குறிப்பிட்டிருக்கு, நீ என்ன இதுக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பில் போய்கிட்டு 12 மணிக்கு சொல்கிறேன். எங்கள் அண்ணன் கோவம் வருது பாருங்க. நான் புஷியாக இருந்ததுக்கு யாரையும் உரிமை பேசி பார்த்துருக்கீங்களா? நான் கோவத்தில் பேசுகிறேங்க. எந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவரெல்லாம் ஒரு பொதுச் செயலாளராங்க. மாநகரத்தில் ராம்குமார் கேட்க மாட்டேன் நீ வந்து இதெல்லாம். ஏடா கிறுக்கு பசங்களாடா நீங்க. 12 மணிக்கு போட்டிருக்காங்க, 12 மணிக்கு போட்டுருவாங்க. 12 மணி அளவில் நாளை மதியம் 12 மணி அளவில் நான் ஏதாவது சொல்லிட போறேன் நான். ஆமாம், அது வேற. எங்கள் அண்ணன் ராம்குமார் வேற எதுவும் சொல்லிட்டாருன்னா சொல்லாதானே, நீ சொல்லாத, வயிறு நெப்ப வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது தளபதி வச்சு. கரூர் மட்டுமே உங்கள் ப்ராஜெக்டில் இருக்குது. இன்னும் நீங்கள் நிறைய ஊருக்கு போய் நிறைய சம்பவம் பண்ண போகிறீங்களா? வயிற்று நெப்ப வேண்டி இருக்குன்னா பத்திரமா வச்சுக்கோ வயிறை. இந்த மாதிரிலாம் எங்கேயும் வாயில் சொல்லிடாத. இவ்வளவு தப்பு இருந்தும் இந்த ஜார்னலிசம் பேசக்கூடிய இந்த ரெட் பில்ஸு இன்னும் 1-2 பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இன்னும் தளபதிக்கு முட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்? என்னைக்கோ நிறம் மாறி விட்டார்கள். வாட்சு, டிவி, காரு, ஃபேனு, வீடு எல்லா வசதிகளும் கூடிய ஒரு இப்படி நிறம் மாறினவங்க எத்தனை சதவீதம் இருப்பாங்க? இன்னைக்கு 95% கூட சொல்லலாம். 95% பேர் இன்னைக்கு உருமாறிட்டாங்க. இவ்வளோ பேர் மாறிட்டாங்கன்னா எல்லாம் துட்டு பார்க்குற வேலை. கரூர் விஷயத்தில் விஜய் செய்த இந்த அணுகுமுறையை நீங்கள் சரியாக பார்க்குறீங்களா? இந்த விஷயத்தில் நியாயமாக பேசி நான் பார்க்கல. டிவிகே தொண்டர்கள் அதை நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பொதுமக்கள் இருக்காங்க தெரியுமாண்ணே. இந்த பொதுமக்கள் விஜய் எப்படி பார்க்குறாங்க? அதை மக்கள் மதிக்க கூட இல்லை. பதிக்கலைண்ணே, கரெக்டாக பேசுகிறீங்கண்ணே, கரெக்டான பதில். அதுவும் அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணிங்க தெரியுமா? தளபதிக்கு ஏற்ற வார்த்தை, இல்லாத வார்த்தையும் கூட அது அதனால் மென்ஷன் பண்ணி சொல்கிற தப்பு கிடையாது. மதிக்க கூட இல்லை. டிவிக்கில் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ உதாரணத்துக்கு ஒன்றையே திருப்பிக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஒன்றையே எடுத்துக்கலாம். இப்போ இவனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, வேலை கொடுக்கறத வாங்கிட்டு பேசுறதா அவன் வேலை. அவனை போய் நீ வாருடானா வாருவான், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். மற்றபடி அவன் யார் போட்டதுலாம் அவனுக்கு தெரியாது. போய் சாணி அள்ளினா அள்ளிட்டு வந்துருவான். அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். சாணியை கூட அள்ளிடுவீங்க, அப்படிதானே? அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. சாணி அள்ளினா அள்ளுவீங்க, மண்டை வச்சு மண்டை வச்சு அண்டை குடிப்பீங்க. சாணி அள்ளினா அள்ளிட்டு வந்துருவான். சாணி அள்ள போங்க. டிவிக்கு தொண்டேன் இந்த விஷயத்துல எப்படி கையாளுறான்? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தெரிஞ்சே பரப்புறான், தெரிஞ்சே ஃபேக். ஆமா இது போய் தான் நான் பரப்புவேன். ஏன்னா ஒரு அம்மா ஒரு ஹஸ்பண்ட் அவங்க சொல்றாங்க என்னோட குழந்தை தான் இறந்துருச்சு. தம்பி, நானும் அதை தான்ப்பா தம்பி கேட்குறேன். அன்பு தம்பி, ஆரூர் தம்பி, இளவலே, அந்த கரூர் அம்மா பேசினாங்கன்னு சொன்னீங்களா, முதல்ல பேசினாங்களா? அது இந்த அம்மா தான். எங்க பையன் தான் 13 வயசு விஜய். இப்போ இந்த பெண், நான் இந்த அம்மான்னு சொல்லவே மாட்டேன் இவங்களை பொறுத்த வரைக்கும், எனக்கு மனசே வரல. இந்த பெண்மணி இதற்கு பிறகு எங்கேயாச்சும் பேசின வீடியோவை காட்டுங்க, உங்களுடைய ஓப்பன் டாக் மீடியாவிலே காட்டுங்க. என்னுடைய பையன் செத்து போயிட்டான், நான் விஜய் என்கிட்ட ஃபோன் பண்ணி வீடியோ கால் பேசினாரு. இன்றைக்கி கரூரில் போன 41 குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அம்மா, நான் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி போயிருக்காங்கன்னு ஒரு ப்ரூஃபை காட்டுங்கடா. நம்பிக்கை இல்லைடா. அந்த அம்மாவோடைய பெண் தான் பையன் தான் இறந்துருக்காங்க, நம்பிக்கை இல்லை. அதுக்காண்டியாச்சும் காட்டுங்க. அந்த அம்மாவோடைய உண்மையான பையன் இறந்துட்டான், அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு காட்டுங்கடா. முதலையே நீங்கள் ஸ்கிரிப்டை உருவாக்கிட்டீங்க. அங்கே சம்பவம் நடக்கும்போதே நீங்கள் ஒரு பெரிய ஸ்கிரிப்டை, உங்கள் சினிமா தந்திரத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. அரசியலில் சினிமா தந்திரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சினிமாவில் அரசியல் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த அம்மா வீடியோவை இப்போ காட்டுங்க. பாதிக்கப்பட்டிருக்காங்க, உண்மையிலே குழந்தை இறந்துருக்குங்கிறத காட்டுங்க. எனக்கு மட்டும் இந்த கேள்வி இல்லைங்க, மக்களுக்கும் கேள்வி இருக்குது. கேள்வி இருக்கலாம், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த கேள்வி இருக்கலாம். எனக்கு அந்த அம்மா நான் பார்க்கணும். பாதிக்கப்பட்ட அம்மா உண்மையிலே குழந்தை இறந்துருக்குறாங்கிறத அவ்வளோ மனதைரியமாக இருக்கக்கூடிய தாயை பார்க்கணும், பாராட்டணும். இந்த ராம்குமார் எந்த அளவுக்கு போய் பேசுவான் தெரியுமா? இவன் மடையன்னு எனக்கு தெரியும், ஆனால் விவரமான மடையை நான் எனக்கு தெரியாமல் போச்சு. எதுக்காண்டி எப்படி சொல்கிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவன் ஒரு ட்வீட் ஒன்று போடுறான், நல்லா கேட்டுக்கோங்க. கரூரில் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னக்குட்டி, எதுவுமே தெரியாததுக்கு முன்னக்குட்டி ஒரு பதிவு ஒன்று போடுறான். நீ கரண்டை கட் பண்ணுவ தெரிஞ்சு தான் முன்னக்குட்டியே நம்ம நிர்வாகிகள் ஜெனரேட்டர் வைத்துள்ளனர். எங்கள் கரூரில் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னக்குட்டியே இவன் இந்த பதிவை கிட்டத்தட்ட மதிய நேரத்தில் இதை மாதிரி இந்த ஈவினிங் நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 3 மணிக்கே போட ஆரம்பிச்சிட்டான். நல்லா கட்டுங்க, 3 மணிக்கே பதிவை போட்டுட்டான். இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த ட்வீட்டை அழிச்சு விட்டான். அப்போ முன்னக்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கரண்டை கட் பண்ணுவாங்க, ஜென்ரேட்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏசி கரண்ட் ஒருத்தர் டிசி கரண்ட் ஜெனரேட்டர் என்னதான் உண்மை, என்ன நடந்தது? அப்படி தானே? டிசி கரண்ட் ஏசி கரண்ட்லாம் விட்டுருங்க, ஜென்ரேட்டர் நீ ஆல்ரெடி வாங்கி நீ வச்சுட்டேன்.
கரண்டை கட் பண்ணான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கரண்ட் அமர்த்தினால தான் குத்தம், கரண்ட் போனதுனால தான் குத்தம், கரண்ட் இல்லாததால தான் குத்தம், கரண்ட் போட்டிருந்தா பெரிய அசம்பளம் நடந்திருக்காது, இப்படியெல்லாம் பேசினாங்களா. நீ எதுக்கு இந்த ட்வீட்டை அழிச்ச? அப்புறம் என்ன மானாக்கு இந்த ட்வீட்டை நீ அழிச்ச? உனக்கு தான் பயம் இல்லைல்லப்பா, ஏன் அதை அழிச்ச அந்த ட்வீட்டை? ஏன்னா தப்பு நடந்திருக்கு, ஒரு பக்கம் தப்பு நடந்திருக்கு, அதனால நீ பயந்து போய் அழிச்சிட்டேன் கோலை. அந்த பதிவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு. விக்டிம்ஸே வந்து அசிங்கப்படுத்த பேச 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 மக்கள் கிட்ட ஆதரவு ஏறிட்டே போகுது நமக்கு. ஏன்னா இவங்க மாட்டிக்கிறாங்கல்ல, அதாவது சொல்ற போயும் ஒழுங்கா சொல்லணும், காவாலித்தனம் பண்ணாலும் கரெக்டா பண்ணணும், அதை எதையுமே ஒழுங்கா உங்களுக்கு பண்ண தெரியல. நீங்க செய்யற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஜெய்சங்கர் காலத்து ஸ்ட்ராட்டஜி டெக்னிக். விக்டிம்ஸே வந்து அசிங்கப்படுத்துறாங்க. இதுல எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒருத்தன் உட்காந்துருக்காங்க தெரியுமா, ஒன்றை மாதிரி தற்கூறிங்க. இந்த தற்கூறிங்கெல்லாம் இந்த கரூர் விஷயத்தில் எப்படி அரசியல் பண்ணுறாங்க தெரியுமா? கேவலமான ஒரு அரசியல் அது. அந்த பதிவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு. என்னடா இவனுங்க கேவலம் ஓட்டு அரசியலுக்காக வந்து இந்த அளவு தரம் தாழ்ந்து போயிட்டோமா. அப்போ இது இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்க்கும்போது கோவம் வருதுல நமக்கு. வந்து இவங்கள இப்போ இந்த கண்ணாடியை பார்த்து, எப்படி உன் முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியை பார்த்து நீ என்ன சொல்லணும்னு நினைப்ப? முதல்ல கட்சி, தனி மனித துதிப்பாடல், விருப்பு வெறுப்புகள்லாம் தாண்டி நம் முதல் மனிதர்கள், மனுஷன். அதை நீ மறந்துட்டீங்க எல்லாருமே. தவைக்கா தொண்டர்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்கள் தளபதியிலேருந்து ஏர்போர்ட்டில் குட்டு குட்டு கூடுன்னு ஓனாரு தெரியுமா? ஓட்டை போட்டி வச்ச மணிக்க குடு குடு கூடுன்னு அழகிய தமிழ் ஒன்று ஓடினாது. அந்த மணிக்க ஓடுன மணிக்க நீங்கள் எல்லாம் மனுஷங்கிறத மறந்துட்டீங்க. மனித மிருகங்கள். நீங்கள் வந்து மிருகம் சொல்லக்கூடாதுங்க, மிருகத்துக்கு கூட சில ஈவிறக்கம் இருக்குங்க. இவங்க வந்து லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. ஒட்டுமொத்த அசிங்கம் தாவைக்கா தொண்டன் சொல்லி போட்டுடலாம். பார்ட் 2 வீடியோ வர அண்ணன் போடுறதாக சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு பதிவில் அண்ணன் பார்ட் 2 போடுவோம். அண்ணா ரிக்வெஸ்ட் என்னன்னா, டேக் பண்ணி போடாட்டாலும் பரவாயில்லடா, தம்பிக்கிட்ட தகவலாக சொல்லி, தம்பி உனக்கு கேள்விகளோடு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் அடுத்த பதிவில் தம்பிக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு தம்பி கேள்விக்கு பதிலையும் சொல்லி, தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் வந்து சந்திக்க நன்றி, வணக்கம்.